வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். நான் பேசுகிறத நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த சவுக்கு சங்கர் எவ்வளோ மோசமானவர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சவுக்கு மீடியாவை சேர்ந்த கார்த்திக் என்பவரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. அந்த கைதை கண்டித்து ரெட்ஃபிக்ஸ் சேனலில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த கைதுக்கு காரணமே தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி அவர்கள்தான்னு சொல்கிறாரு. அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அந்த அதிகாரியை சொல்கிறாரு, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அவரை மட்டும் பேசலை, ஏடிஜிபி கூட வேலை பார்க்குற அத்தனை பெண் போலீஸையும் அந்த அதிகாரியோடு சேர்த்து தப்பாக பேசியிருக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இந்த சவுக்கு சங்கருக்கு! ஒரு ரவுடி மாதிரி பேசுகிறார். அந்த அதிகாரியை அவர் சொல்கிறாரு, அவன் போலீஸ் இல்லை பொறுக்கின்னு சாமி படத்தில் விக்ரம் சொல்வது போல சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நீதிபதிகளை பெண்களோடு தொடர்படுத்தி பேசியதால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போது அவர் பேசியிருப்பது அந்த போலீஸ் அதிகாரியை மட்டுமல்ல, அந்த போலீஸ் அதிகாரியை மட்டும் அவர் கேவலமாக பேசவில்லை, அவருடன் சேர்ந்து காவல்துறை சேர்ந்த பெண்களையும் தான் பேசியிருக்கிறார். என்ன ஒரு திமிர்தனமான பேச்சு! இவர் இப்படி பெண்களை எல்லாம் இழிவாக பேசலாமா? இவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இவரை மாதிரி ஒருத்தரை உட்கார வைத்து பேச வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரே அந்த சேனலை சேர்ந்தவர். அந்த போலீஸ் அதிகாரி சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அவன் இவன் என்று சொல்கிறார். இவர்களை போன்றவர்களை ஆரம்பத்திலேயே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அப்படி அடக்காமல் விட்டதால் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காரு. பெண் போலீஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. இவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை போல் ஆட்களை சப்போர்ட் பண்ணி சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரு இபிஎஸ் அவர்கள் இவரை போன்ற ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு நினைக்கல. செல்வி ஜெயலலிதா கட்சியை சேர்ந்தவர் திரு இபிஎஸ் அவர்கள். பெண்களை இழிவாகவும் கேவலமாகவும் பேசுவதற்கு ஆதரவாக பேசுவது சரியில்லை. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.